ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மினி விலாக் தான் பார்க்குறீங்க. சண்டே வீடியோ விட டைமிங் இல்ல எனக்கு. கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததால டைமிங் இல்ல எனக்கு. எடிட்டிங் பண்ணி விட டைமிங் இல்ல. சண்டே பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி தான் செஞ்சேன் நானு. என் ஹஸ்பண்ட் வந்து 1 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. அத பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்து சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு, அதில ஈரல், கல்லீரல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அது ஒரு 3/4 கிலோ. அத பார்த்தீங்கன்னா எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து ஊற வச்சுட்டு, ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி செஞ்சோனே நான் பார்த்தீங்கன்னா கேசரி செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி கூட கேசரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஈரல், கல்லீரல் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டேன். சண்டே பார்த்தீங்கன்னா வெளியில எங்கேயோ போலான்னு ப்ரோக்ராம் போட்டோம். நானும் பாப்பா தான் போயிருந்தோம். வந்து 7:30க்கு வந்து எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, லட்சதீபம் வந்து சித்திரை 1லேருந்து ஒரு 15, 20 நாளைக்கு கிட்டத்தட்ட அந்த திருவிழா இருக்கும். அங்க கடைங்கலாம் நெறைய இருக்கும். அங்க தான் நானும் பாப்பாவும் போயிருந்தோம். அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய கடைங்க, ஏகப்பட்ட கடைங்க இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, போகும்போதே பார்த்தீங்கன்னா, பன்றிக்குட்டி உண்டியல் பார்த்தோம். அது வாங்கலான்னு பார்த்தேன். எனக்கு அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. அவ்வளோ பிடிக்கல எனக்கு. நம்ம பூஜை ரூம்ல இருக்கு இல்லைங்களா? ஒயிட் கலர்ல. அதில பிளாக் பார்க்கலான்னு நெனச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பலூன் ஷூட் பண்ணோம் நானும் பாப்பாவும். பாப்பா ஒரு ஹேண்ட் பேக் கேட்டாங்க. அத வாங்கி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ராட்டினம்லாம் இருக்கும் இல்லைங்களா? கோவிலுக்கு அந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா, ராட்டினம்லாம் ஏகப்பட்ட ராட்டினங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ராட்டினத்துல நான் உட்காருவேன். ஆனா, இப்ப என்னால உட்கார முடியல. மயக்கம் வருது இப்ப உட்காந்தாக்கா. பாப்பாவ தான் விளையாட விட்டேன் நானு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தெப்பம் நாங்க போற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தெப்பத் திருவிழா. 6ஆவது நாள் போயிருந்தோம் நாங்க சண்டே அன்னைக்கு. தெப்பம் விட்டுருந்தாங்க. நல்லா இருந்தது. பார்க்க அழகா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கேயே பார்த்தீங்கன்னா, பானிபூரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாப்பா வந்து பானி கேட்டாங்க. நான் பானிபூரி சாப்பிட்டேன். மசாலா பூரி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து ஜம்பிங் பண்ணணும்னு சொன்னாங்க, பெரிய பாப்பா. ஜம்பிங் அது விளையாட விடுங்க பெரியம்மா அப்படின்னாங்க. அப்புறம் பாப்பாவ விளையாட விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்பவே குஷி ஆயிட்டாங்க பாப்பா அதுல விளையாடும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, குல்ஃபி சாப்பிட்டுட்டு எங்களுக்கு நைட்ல குல்ஃபி சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு பாப்பாவுக்கும். அதுக்கப்புறம் இந்த கோவில் தான் ஸ்பெஷல். லட்சதீபம்னாலே எங்க ஊர்ல இந்த கோவில் தான் ஸ்பெஷலு. ஆஞ்சநேயர் கோவிலு. நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கருவறை உள்ள போகல. எனக்கு ஆனா மனசு சுத்தமா இருந்தா என்ன பொறுத்தவரைக்கும் மனசு சுத்தமா இருந்தா கோவிலுக்கு போகலாம். கோவிலுக்குள்ள போ தேவையில்ல. வெளியில இருந்தே கூட சாமி நம்ம கும்பிடலாம். ரொம்ப கிட்ட போகல நானு. இந்த சாமி பார்த்தீங்கன்னாக்கா வந்து லக்ஷ்மி லக்ஷ்மி ஐகிரவர் இவரு. இவரு பார்த்தீங்கன்னா கல்விக்கு உகந்தவர் இவரு. இவரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா குதிரை முகம் இருக்கும். குதிரை முகம் இருக்கும். ஆனா எனக்கு அவர பார்த்த உடனே எனக்கு வந்து அம்மா வராகி அம்மாவோட ஞாபகம் தான் வந்தது எனக்கு. அவர பார்த்து நான் முதல்ல வராகி அம்மாவான்னு கேட்டேன் நானு. இல்லங்க லக்ஷ்மி ஐகிரவர் இவரு அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்.